ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் லைவ் பார்த்துட்டு இருக்கீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க. இந்த லைவில் என்ன விஷயங்கள் உங்களுக்கு தோணுது, உண்மையிலேயே யார் மேலே தவறுன்னு நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பண்ணது பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொறுக்கி பாரு, காமூர்தி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணது அவங்க தான். அப்போவே வந்துட்டு யாராவது வந்துட்டு இந்த மாதிரி பேசாதீங்க சொல்லியிருந்தால் இந்த பிரச்சனையே வந்திருக்காது. யாருமே வாய் திறக்கல. வாய்க்கு பிடிமே பூட்டு அப்படி சென்டர் ஃப்ரெஷ் வாயில் போட்ட மாதிரி வந்து சைலண்ட்டாக இருக்காங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் வார்த்தைகள் எக்ஸ்சேஞ்ச் ஆகிட்டு அப்படியே போயிட்டுருக்கு. அப்படியே ஒரு பக்கம் இப்போ வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கிளம்புறங்கிறாங்க. யார்? திவ்யா. சைலண்ட்டாக. ஆக்சுவலாக ஒரு ப்ரொமோ கூட திவ்யா பற்றி எதுவுமே வரவே இல்லை. ஒரு வார்த்தை கூட வந்துட்டு வெளியில் வந்து கசியவே இல்லை. திவ்யா என்னென்ன வேலைகள் பண்ணாங்க தெரியுமா? ஆக்சுவலாக முன்னாடி உட்காந்துங்க, கஷ்டமாக தான் உட்காந்துருந்தாங்க. அவங்க மேலே வந்து அரோரா உட்காந்துருந்தாங்க. அங்கேருந்து அங்கேருந்து கிளம்புறாங்க. ஆக்சுவலாக உள்ள முன்னாடி பார்த்தீங்கன்னா வெறும் 4 பேர் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. திவ்யாவுக்கு ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம் தான். அவங்க அரோராவை பின்னாடி அமைச்சிருந்தாங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிருக்கும். ஏன்னா அரோரா பின்னாடி வந்து கொஞ்சோண்டு இடம் தான் இருக்குது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, நான் பின்னாடி போகிறேன் அப்படி வேணும்ட்டு போகிறாங்க. அப்போ அழகாக விஜய் பருவ சொல்கிறாங்க, இப்போ போகாத, நீ போயிட்டேன்னா அவங்க 3 பேரும் கம்ஃபர்டபுளாக உட்காந்துருவாங்க. அது வந்துட்டு பாயிண்ட்ஸ் டேபிளுக்கு பிரச்சனை வரும். அவங்க அழகாக சொல்கிறாங்க, நீ யார் சொல்கிறதுக்குன்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அதை நான் பார்த்துக்கிறேன், நான் சொல்லுவேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, வாண்டடாக அந்த பக்கம் போயிட்டாங்க. போயிட்டு அங்கேருந்து விஜய் பருவ ட்ரிகர் பண்ணுறாங்க பாருங்க. அப்பா, நான் வேறு இப்போ என்டர்டெயின்மெண்ட்டே இல்லைன்னு நினச்சேன். இதோ விஜய் பருவ இருக்கால, எனக்கு இது போதும்னு சொல்லிட்டு ஹூன்னு கத்துறாங்க விஜய் பருவ காதில். சரி, அப்போயாவது வந்துட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க வந்துட்டு, ஏமா இந்த மாதிரி கத்துற, இதெல்லாம் நல்லாவா இருக்குது, உள்ளே கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ணுங்கள், இந்த மாதிரி கத்தாதீங்க. ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இஷ்யூஸ் வந்தது, நீங்கள் வந்து விஜய் பருவத்துக்கு எதிராக பண்ண தவறு அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. அப்போ வந்துட்டு அப்படியே வந்து இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சங்கீத சுரங்கமாக எல்லாருக்கிட்ட போய் நான் இதுக்காக தான் பண்ணேன், எங்கள் அம்மா அப்படி சொன்னாங்க, பார் வந்து நீ ஈஸியாக ட்ரிகர் பண்ணலாம், எங்கள் அம்மா கிட்ட சொல்லியிருக்கா, அது இதுன்னு சொன்னாங்க. இப்போ வந்துட்டு இவங்க ஹூன்னு சொல்லிட்டு நிறைய மாதிரி வந்து ஊழ விட்டால் இது எப்படி? இது எனக்கு புரியல எனக்கு. அப்போ இவங்க வேணும்ட்டு ட்ரிகர் பண்ணுறது தானே, என்னத்தை சொல்ல. ஆனால் கடைசியில் இப்போ என்ன இருக்கு பாருங்களேன். ஆக்சுவலாக இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஜய் பருவ எதுவுமே சொல்லவே இல்லை. ஏன் என்னை பொறுக்கி பாரு சொன்னீங்க, நீங்கள் தானே பேர் வச்சிங்க அப்படின்னு கேட்டது ஒரு இது மட்டும்தான். வேறு எதுவுமே அவங்க வாயை திறக்கவே இல்லை, வாய் விடவே இல்லை. ஆனால் வெளியில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் வந்துட்டு விஜய் பருவத்துக்கு வந்துட்டு ரெட் கார்டு கொடுக்கணும், கமருதனுக்கு ரெட் கார்டு கொடுக்கணும், விஜய் பருவ இது புஷ் பண்ணி தள்ளி விட்டாங்க. இவ்வளோ விஷயங்கள் ஒரு பொண்ணை பார்த்து பொறுக்கி பாருன்னு அவன் தானே வாயை மூடு பொறுக்கி பாரு அப்படின்னு இவங்க சொல்லிட்டு அவ்வளோ விஷயங்கள் அசிங்கப்படுத்தி அந்த கமருதின்னு அவ்வளோ விஷயங்கள் பேசிட்டு அதுக்கு வந்து காமருதின்னு சொல்லும்போது இங்கே இருக்கவங்க எல்லாருமே சிரிக்கிறாங்க. யாராக ஒருத்தன் கேட்கணுமா இல்லையா? அப்போ அவருக்கு ட்ரிகர் ஆகுமா இல்லையா? இது என்ன இது? ஆனால் வந்துட்டு வெளியில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கமருதின் இந்த மாதிரி பண்ணிட்டாரு, ரொம்ப தப்பு. ஆமாம், பண்ணது தப்பு தான், இல்லைன்னு யாருமே மறுக்கலை. அவருக்கு வந்துட்டு இந்த வாரம் ஃபுல்லாக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ஆனால் இங்கே அவர் இப்படி தான் பண்ணுவார் தெரிஞ்சு ட்ரிகர் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அதுதான் இப்போ பெரிய பிரச்சனை. அதே மாதிரி திவ்யா சைலண்ட்டாக வந்துட்டு ஐயோ அப்பா ஊஹூன்னு கத்துறது, ஐயோ ரொம்ப கஷ்டங்க. இந்த பொண்ணுக்கு ஆக்சுவலாக வந்துட்டு விஜய் பருவ இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும், அதுதான் வந்து திவ்யாவோட ஆசை. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். திவ்யா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த டிக்கெட் ஃபினால டாஸ்க்கில் எதுலேயுமே பெருசாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணவே இல்லை. அவங்களோட கம்ஃபர்டபுள் தான். இன்றைக்கி டிக்கெட் ஃபினாலே 7 கூட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து வேணுட்டுமே வந்து அவங்களே வந்து கொடுத்துட்டு என்னால் அவ்வளோ தூரம்லாம் உட்கார முடியாதுன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஆனால் இங்கே இந்த கார் டாஸ்கில் வேணுட்டு பின்னாலே வந்துட்டு அவங்க பண்ணுற அட்டகாசம் இருக்குது பாருங்கள். இதை பற்றி மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.